ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜெனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் எக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் ஆடப்போகிறாங்க. ஹெட் டு ஹெட் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஐபிஎல் பார்த்தோம்னா, 2 பேரும் வந்து 6 வாட்டி ஆடிருக்காங்க அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ் 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஹெட் டு ஹெட் இன் லக்னோ வந்து பார்த்தோம்னா 2 பேரும் வந்து 2 வாட்டி ஆடிருக்காங்க. அதில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 1 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ் 1 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ லக்னோலையும் ஹெட் டு ஹெட் ஈக்குவலாக இருக்குது 2 டீம்ஸுக்கும். ஓவராலாக ஐபிஎல்லையும் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ஈக்குவலாக இருக்குது 2 டீம்ஸுக்கும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு பேட்டிலாக இருக்கும்னு நம்புகிறோம் இன்றைக்கி. அண்ட் டீம்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸில் பார்த்தோம்னா ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஃபார்மில் இருக்கார். இப்போ தான் போன மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஹைதராபாத்தில் அப்செட் பண்ணாங்க. அதில் ஷர்துல் தாக்கூர் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயராக இருப்பார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு. இன்ஃபேக்ட் த்ரூ அவுட் திஸ் டோர்னமெண்ட் ஒரு மெயின் பேசராக இருப்பார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு. ஸோ ஷர்துல் தாக்கூர் இருக்கார், அவேஷ் கான் இருக்கார், திக்வேஷ் சிங் ராத்தி வந்து ஒரு சூப்பர்பான ஒரு டேலண்ட்டு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் க்ரூம் பண்ணியிருக்காங்க. ரவி பிஷ்னாயும் இருக்கார். ஸோ இந்த பவுலிங் அட்டாக் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்காக இருக்குது. அண்ட் பிரின்ஸ் யாதவும் வந்து ஒரு மாதிரி நல்லா போட்டிருக்காரு. அவர் ஒரு நியூ பவுலர் கொண்டு வந்திருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸு. நல்லா போட்டிருக்காரு அவர் பவுலிங்கு. இப்போ என்னென்னா, அவங்க என்ன வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, மேபி வந்து அவங்களோட பேட்டிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஷாபாஸ் அகமதை உள்ளே கொண்டு வருவாங்க. அண்ட் அப்துல் சமாதை மேபி இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்துல் சமாத் வெறும்னா அந்த ஃபினிஷர் ரோலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவரை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக வச்சுட்டு ஷாபாஸ் அகமதை 11ல் கொண்டு வரலாம். ஏன்னா ஷாபாஸ் அகமதால் பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங்கும் ஆட முடியும். ஸோ ஒரு வேல்யூபிள் ஆல்ரவுண்டராக இருப்பார். மற்றபடி பார்த்தோம்னா பெருசாக எந்த சேஞ்சஸும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இஷ்யூ அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, எய்டன் மார்க்ரம் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஃபயர் ஆக மாட்டேங்கிறாரு. ஸோ மேபி எய்டன் மார்க்ரமை மிடில் ஆர்டரில் கொண்டு வந்து ரிஷப் பந்த் மேபி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம் மிச்சல் மார்ஷோட. அது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லையா, அப்படி அவங்களுக்கு மார்க்ரம் வந்து சரியாக படலை மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்குன்னா, மேபி மார்க்ரமை ட்ராப் பண்ணிட்டு மேத்யூ பிரிட்ஸ்கியை வந்து 11ல் கொண்டு வரலாம். ஏன்னா மேத்யூ பிரிட்ஸ்கியும் ஒரு ஓப்பனர் தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி நடந்த ட்ரை சீரீஸ் இன் பாகிஸ்தானில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் மேத்யூ பிரிட்ஸ்கி. ஸோ மேபி மார்க்ரமை ட்ராப் பண்ணி பிரிட்ஸ்கியை கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டீம் நல்லா இருக்குது. மிச்சல் மார்ஷ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் பூரான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அடித்தார் போன மேட்ச்சில் ஹைதராபாத்தில். ஸோ பேட்டிங் நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த மிடில் ஆர்டரும் ஓப்பனிங் இஷ்யூஸையும் கொஞ்சம் சார்ட் பண்ணிட்டாங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஒரு சூப்பர்பான ஒரு டீம் ஆகிடுவாங்க. மீன்வைல் பஞ்சாப் கிங்ஸுக்கு பார்த்தோன்னா கூட ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் முதல் மேட்ச்சில். சஷாங்க் சிங் நல்லா விளையாடினார். பிரியான் ஷாரியா வந்து ஒரு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அண்ட் பிரப் சிம்ரன் சிங் வச்சுருக்காங்க, மேக்ஸ்வெல் ஸ்டாய்னஸ் வச்சுருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மிடில் ஆர்டர். ஸோ பஞ்சாப் கிங்ஸுமே வந்து ஒரு நல்ல ஒரு டீம் தான். அண்ட் பவுலிங் வைஸ் பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன் நல்லா போட்டார், ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போட்டார், விஜய்குமார் வைஷாக் நல்லா போட்டார், யுஸ்வேந்திர சஹால் வச்சுருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸும் ஒன்றும் அவ்வளோ பேடான ஒரு டீம் கிடையாது. இன்ஃபேக்ட் முதல் மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸை அகமதாபாத்தில் தோக்கடிச்சாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஹையான ஒரு கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த லக்னோவில் வந்து என்னென்னா, டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 170, 180 அடிக்கணும். இது வந்து ஒரு 200 பிட்ச் கிடையாது. 170, 180 பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வின்னிங் ஸ்கோராக இருக்கும். 200 ஒரே ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்காங்க லக்னோவில். அது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் லாஸ்ட் இயர் அடித்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அண்ட் வின்னும் பண்ணாங்க. பட் அதர்வைஸ் வந்து லக்னோவில் வந்து 200 அடித்ததா சரித்திரம் கிடையாது. 170, 180 தான் வின்னிங் ஸ்கோரு. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி என்னதுன்னா, பஞ்சாப் கிங்ஸ் இன்றைக்கி வின் பண்ணுவாங்க. மீண்டும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.